ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எப்போது கடன் தீரும், இதன் தலைப்பு. ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்தை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. 6ஆம் இடம்னாலே நடுங்குவான். அதுலேயும் குறிப்பாக நோயும் எதிரியும் கூட இன்றைக்கி 2ஆம் பட்சங்கிறது மாதிரி ஆகி போயிடுச்சு. கடன் அதை விட அதிகமாக பூதகரமாக வளர்ந்து நிற்கிது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். கடன்பட்டார் நெஞ்சம்போல் அப்படிங்கிறது மாதிரி மனசு கலங்கி போகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வீடு 6 ருணஸ்தானம். இந்த கடன் மிகுதியாகி ஜாதகம் பார்க்குறவங்களில் பெரும்பாலானோர் கேட்கப்படுற கேள்வி, எப்போதான் சார் என் கடன் தீரும் அப்படிம்பாங்க. இந்த கடனை தீர்ப்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிற விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் வேகமாக குறைந்து பிரச்சனைகளிலிருந்து நிம்மதி பெருமூச்சு விட முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு விரயஸ்தானமாக வர்றது 5, நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 5ஆம் இடத்து அதிபதி தசை நடத்தும் காலத்திலும் அல்லது 5இல் அமர்ந்த கிரகங்கள் தசை நடத்தும் காலத்திலும் கடன் வெகுவாக குறையும். 6க்கு 12, புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் மேச லக்னம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடன் இருக்கு. 5ஆம் இடத்துல சூரிய திசை உங்களுக்கு நடப்புக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் வேகமாக குறையும். சூரிய திசை வரல நடப்பில், 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்கள் ஜாதகத்துக்கு. நீங்கள் மேச லக்னம், 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ ராகு மகா திசையில் பெருசாக கடன் ஆகி போயிடுச்சு உங்களுக்கு. அடுத்தது குரு திசை வரப்போகுது. 5ல் உட்கார்ந்துட்டு இருக்க குரு அந்த 6ஆம் இடத்தை விரயம் செய்து மோசம் செய்து உங்கள் கடனை தீர்த்து கௌரவத்தை மீட்டெடுத்து கொடுப்பார். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ 6ஆம் இடத்தின் 12ஆம் வீடு என்கின்ற அடிப்படையில் 5ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் தசையிலோ 5ஆம் அதிபதியின் தசையிலோ கடன் தீரும் வாய்ப்புகள் மிகுதி. இது ஒரு வீடு. அடுத்து இந்த 6ஆம் இடத்துக்கே டஃப் கொடுக்கக்கூடிய இன்னொரு வீடு 6க்கு 6ங்கிற பாவக விதிப்படி 11ஆம் வீடு. ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி தசாபுத்தி நடத்தும் காலங்களிலும் 11ல் அமர்ந்தவன் தசாபுத்தி நடத்தும் காலங்களிலும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம். இந்த மகர லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் தசை நடப்புக்கு வரும்போது உங்களுக்கு கடன் தீர்ற வாய்ப்பு. செவ்வாய் பாதக அதிபதி ஆச்சு சார், கடன் தீர்ப்பாருன்னா அதெல்லாம் தீர்ப்பார். 11ஆம் அதிபதிங்கிற முறையில் கடனை தீர்த்து வைக்கிற யோகமும், அதே நேரத்தில் 11ல் அமர்ந்த கிரகம் தசை நடத்தும் போதும் கடன் தீர்த்து வைக்கும். கடன் தொல்லைகளிலிருந்து மாறுபட்டு விடுபட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இப்போ மகர லக்ன ஜாதகம், இவருக்கு செவ்வாய் தசை வராது. 11ஆம் இடத்துல இவருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. நீச்சமாக தான் இருக்காரு, பட் நீச்ச பங்கம் ஒரு மாதிரி ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இவருக்கு சந்திரமகா தசை நடப்புக்கு வரும்போது 11ல் உட்கார்ந்துட்டு இருந்த அவர் 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி 7ஆம் இடத்தின் வாயிலாக வாழ்க்கை துணை மூலமாக வந்த ஒரு சொத்தின் அடிப்படையில் இவருக்கு இருந்த நீண்ட கால கடன் பிரச்சனையை தீர்த்து வெளியில் வந்தார். இதை சூட்சுமம். முதல்ல 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தசாயோ புத்தியோ நடத்தினா கடனை தீர்க்கிறதுக்கான வழிகளை உருவாக்கும். அடுத்து 11ஆம் அதிபதி அல்லது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் தசையோ புத்தியோ நடத்துச்சுன்னா கடனை தீர்ப்பதற்கான வழிகளை உண்டாக்கும். இதற்கடுத்தபடியாக 6ஆம் இடங்கிற ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நமது லக்னம். நம்ம லக்னம் தான் 6ஆம் இடத்தை கெடுக்கிற வீடு. மன உறுதி மிக்க மனிதர்கள் கடனில் மாற்றதில்லை. லக்னம் வலுத்தவர்கள் கடன் தொல்லையில் சிக்க மாட்டாங்க. அப்போ லக்னத்தில் அமர்ந்த கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்திலோ லக்னாதிபதி தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள். கடன் இல்லை, நோயை தீர்த்துக்கிறதுக்கும் இதே கான்செப்ட் தான், எதிரியை முடிச்சு கட்டுறதுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ லக்னாதிபதி தசை நடத்தினாலும் லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள் தசை நடத்த வந்தாலும் நீங்கள் கடனை, நோயை, எதிரியை, 6ஆம் இடத்தின் வலிமையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ உதாரணமாக நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லக்னாதிபதி குரு,
லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கார். லக்னாதிபதி குரு லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கார். இப்போ உங்களுக்கு கடன் தீர்வதற்கான காலம் அப்படின்னா ஒன்று குரு திசையில் நடக்கும், குரு திசை நடப்புக்கு வந்தால், அல்லது குரு புத்தி நடப்புக்கு வரும்போது நடக்கும், இல்லை செவ்வாய் திசையில் நடக்கும், அல்லது செவ்வாய் புத்தி நடப்புக்கு வரும்போது நடக்கும். இதில் நீண்ட காலம் தசாபுத்தி நடக்கும்போது தான் நம்ம கடன்லேருந்து முழுமையாக வெளிப்பட்டு அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த 3 ஸ்தானங்களின் வலிமையை பொறுத்து சிலருக்கு கடனே ஏற்படாமையே போயிடும். நோய் ஏற்படாமல் யாருக்கும் போகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நோய்ங்கிறது ஒரு காலக்கெடுவில் வந்து தான் தீரும். அதை தீர்ப்பதற்கான உபாயங்களுமே இந்த 5, 11 மற்றும் லக்னம் 1, 5, 11ஆம் இடம் வலுத்திருந்தால் கடனை பற்றியோ, நோயை பற்றியோ, எதிரியை பற்றியோ, வம்பு வழக்குகளை பற்றியோ பிரச்சனை இல்லை, கவலை கொள்ள தேவையில்லை. இந்த வீட்டில் வலுத்த கோள்கள் அமர்வது மற்றும் இந்த வீட்டு அதிபதிகள் தசை நடத்த வருவது அல்லது இந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் தசை அல்லது புத்தி நடத்தும் காலங்கள் நீங்கள் ருண ரோக சத்ருஸ்தானத்தை துவம்சம் செய்யலாம். ஒன்றும் இல்லாமல் பண்ணி வெளியில் வந்துட முடியும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதில் இருக்க சூட்சுமே என்னென்னா 6ஆம் இடத்துக்கு 5 வந்து விரயஸ்தானம். 5 வந்துருச்சுன்னா 6 விரயமாகுதுன்னு அர்த்தம். 5 தசை நடத்த வருது, 5ஆம் இடத்துல உட்காந்து கிரகம் தசை நடத்துது, 5ஆம் அதிபதி தசை நடத்துறாருன்னா 6ஆம் இடத்தை காலி பண்ண போறாரு, விரயம் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடத்துக்கு அது விரையாதிபதி. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கே டஃப் கொடுக்குற 6ஆம் இடம் 11. அப்போ 11ஆம் இடங்கிற லாபஸ்தானாதிபதி தசாபுத்தி நடத்தும் காலங்களிலும் அங்கே அமர்ந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் காலங்களிலும் நம்ம எளிதாக கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நம்ம லக்னம், லக்னத்தின் வலிமை. அப்போ லக்னத்தில் இருந்த லக்னாதிபதியினுடைய தசையிலையோ அல்லது லக்னத்தில் வலுவாக அமர்ந்த கிரகத்தின் தசையிலோ புத்தியிலோ நாம் கடன், நோய், எதிரி பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் சாத்தியக்கூறுகள் உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.